வணக்கங்க ஐயா. வணக்கம். உங்க பேருங்க? தேவமலை. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? திருவண்ணாமலை. திருவண்ணாமலை இருந்து. பக்கத்து கிராமம். ஈரோடு கருங்கல்பாளையம் மாட்டு சந்தையில இருக்கும். சரி, எத்தனை மாடு வாங்கியிருக்கீங்க? 2 மாடு வாங்கிக்கிறேன். 2 மாடு வாங்கியிருக்கீங்க. என்ன ரகத்துல வாங்கியிருக்கீங்க? செவில் கடலோட செவலை ஒன்று, கருப்பு. எத்தனை லிட்டர் பால் கொடுக்குற மாதிரி நீங்க வாங்கியிருக்கீங்க? 10 லிட்டர் பால் வரும்னாங்க, அது 15 லிட்டர் வரும்னாங்க. ஒரு நாளைக்குங்களா? ஒரு நாளைக்கு. முன்னாடி நீங்க மாடு வச்சிருக்கீங்களா? இருக்கு. எத்தனை மாடு வச்சிருக்கீங்க? ஒரு மாடு இருக்குது. ஒரு மாடு இருக்கு. இது எத்தனை மாடு? 3 மாடுங்க. 3 மாடு. பால் வந்து சொசைட்டிக்கு ஊத்திட்டு இருக்கீங்களா? சொசைட்டியில். என்ன விலையில போயிட்டு இருக்குங்க? 30 ரூபா, 32 ரூபா, 40 ரூபா அப்படி போகுது. பாயிண்ட் வர மாதிரி. அதெல்லாம் ஃபேட் இது வச்சு தான் பண்ணிருக்காங்க. சரிங்க. என்ன விலை கொடுத்து வாங்கியிருக்கீங்க இந்த மாடு? 52 ரூபா. எவ்வளோ விலை சொன்னாங்க? வேறு என்ன சொன்னாங்கன்னு நான் அவர் தான் கேட்டார். 57 சொன்னாங்களா? 57 சொன்னாங்க. 52க்கு வாங்கியிருக்கீங்க. சரிங்க. அந்த மாடு 85 சொல்லி 75க்கு வாங்கியிருக்கீங்க. சரிங்க. அங்கே தீவனம்லாம் என்ன மேற்கொள்றீங்க? தீவனம் அந்த தீவனம் பில்லு நட்டுக்கிறோம் இல்லையா, தீவன பில்லு அறுத்து போடுவோம். பச்சை பில்லு இருந்தால் அறுத்தாந்து போடுவோம். புண்ணாக்கு போடுவோம். பச்சை கட்டு புண்ணாக்கு. மாட்டு வேறு காட்டில் புண்ணாக்கு போடுவோம். தீவனம் தான் கொட்டுவோம். நீங்கள் இந்த மாதிரி புண்ணாக்கு, வேர்க்கடலை புண்ணாக்கு அந்த இதெல்லாம் பொறுத்தா ஃபேட் அதிகமாகிறதுக்காக தானே? சரிங்க. இப்போ இது டிரான்ஸ்போர்ட்லாம் இங்கேருந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்களா? வண்டியெல்லாம் நீங்கள் அங்கேருந்தே பிடிச்சிட்டு வந்துட்டீங்க? வண்டி அங்கேருந்து பிடிச்சிட்டு வந்துருக்கீங்க. உங்களுக்கு இங்கேருந்து பிடிச்சின்னு போனால் அதிகமாகுதுங்களா, இல்லை அங்கேருந்து எத்தனை உங்களுக்கு கம்மி? தான் சொந்தக்கார பையன் கம்மி ஜாஸ்தி கொடுத்தா வாங்கிக்குவான். ஸோ சொந்தத்திலே வச்சுருக்கீங்க, அதனால். சரிங்க. சார், இப்போ அந்த மாடுங்க, அது வந்து வெயிலுக்கு உங்களுக்கு செட் ஆகுங்களா? அதான் வெயிலில் செட் ஆகும் தான் வாங்கி கொடுத்துக்கிறாரு. ஸோ திருவண்ணாமலை ஏரியாவில் வெயில் கொஞ்சம் அதிகம். வெயில் கொஞ்சம் அதிகம் தான். ஸோ அந்த இடத்துல இது மாடெல்லாம் செட் ஆகும். ஸோ பாலுக்கு கேரண்டி கொடுத்துருக்காரு. கேரண்டி. வணக்கம். வணக்கம். உங்க பேருங்க? என் பேர் கார்த்திக். எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? உளுந்தூர்பேட்டை. உளுந்தூர்பேட்டையில இருந்து வந்திருக்கீங்க. எத்தனை மாடு வாங்கியிருக்கீங்க? 2 மாடு வாங்கியிருக்கேன். இது என்ன ரக மாடுங்க? இது ஜெர்சிண்ணா. ஜெர்சி. ஜெர்சி. எத்தனை லிட்டர் பால் கொடுக்குங்க? ஒரு வேலைக்கு ஒரு 13 லிட்டர் கறக்கும். 13 லிட்டர் கறக்க பண்ணியிருக்காங்க. என்ன கண்ணுங்க? காலக்கண்ணு. காலக்கண்ணு. எப்போ போட்டுச்சு கண்ணு? ரிப்போர்ட் 2 நாள் ஆச்சு. 2 நாள் ஆச்சு. சீம்பால் இல்லை நார்மல் பால் வந்துச்சு? சீமால் முடிஞ்சிச்சு. முடிஞ்சிச்சு. சரி. முன்னாடி எத்தனை மாடு வச்சிருக்கீங்களா ஊர்ல? 2 மாடு வச்சிருக்கோம். 2 மாடு வச்சிருக்கீங்க. இது சேர்த்தா 4 மாடு. 4 மாடு. என்ன விலை கொடுத்து வாங்கியிருக்கீங்க? இது 50 ரூபாங்க. 50,000. அவங்க எல்லாம் என்ன விலை சொன்னாங்க? அவங்க 65ன்னாங்க. 65 சொல்லி 50க்கு வாங்கணும். ஏன்னா இப்போ வெயில் காலன்றதால ரேட்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. இது எத்தனாவது ஈத்து? 2வது. எத்தனை பல்லு? 6 பல்லு. 6 பல்லு. சரி, என்ன மாதிரி ரகம்? இந்த மாதிரி ரகம் தான் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டு வந்தேன். ஆமாம், ஜெர்சி தான் வாங்கணும். நம்ம கிளைமேட்டுக்கு அச்சப் தாங்காது. ஜெர்சி தான். எத்தனை மணிக்கு வந்தீங்க? நைட்டு விடியகாலம் 3 மணிக்கு வந்தோம். 3 மணிக்கு வந்தீங்க. எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? ஒரு 4 மணி நேரம் ஆச்சு. 4 மணி நேரம். 4 மணி நேரம் ஆச்சு. சந்தையில் மாடு வரத்துலாம் அதிகமாக இருக்குங்க? இந்த இதுக்கு முன்னாடி வந்ததில்ல. இந்த அளவுக்கு அதிகமாக தான் பார்க்கறதுக்கு அதிகமாக தான் இருந்தது. இது ஈரோடு மணி அண்ணன் ஒரு ஃபோன் பண்ணாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறாரு? நல்லா பண்ணுறாரு, ரெஸ்பான்ஸ் பண்ணுறாரு. அங்கே தீவன மேலாண்மை என்ன நிலம் போடுறீங்க? கோதுமை தவிடு, குச்சி, கருக்காய் தவிடு, வைக்கோல், புல். அங்கெல்லாம் பால் என்ன ரேட்டில் போயிட்டு இருக்கு? 30 ரூபா, 35 ரூபா போகுது. அந்த ரேட் வரைக்கும். ஸோ ஃபேட்டை பொறுத்து தான். ஃபேட்டை பொறுத்து. நீங்கள் வாங்கின அடுத்த மாடை பார்க்கலாம். சரி. இது நீங்கள் வாங்கின 2வது மாடு. 2வது மாடு. சரி, என்ன விலை கொடுத்து வாங்கியிருக்கீங்க? 75 ரூபா. என்ன விலை சொன்னாங்க? அவங்க 85 ரூபான்னாங்க. எத்தனை லிட்டர் பால் கொடுக்கும்? 10 கறக்கும்னாங்க. 10 கறக்கும். சரி. இது நீங்களும் இது லாஸ்ட்டாக வாங்கின மாடுங்களா? லாஸ்ட்டாக வாங்கணும். லாஸ்ட்டாக வாங்கணும். அதான் உங்களுக்கு பிடிச்ச மாடை தேடி எடுத்து ரொம்ப நேரம் ஆனது இதுதான். ஆமாம். சரி. இது எத்தனாவது ஈத்துங்க? இது 2வது. கண்ணு மாடுங்களா இல்லை சென மாடு? எப்போ கண்ணு போடுன்னு சொல்லியிருக்காங்க? ஒன்று ஒரு 10-15 நாள் ஆகும். 10-15 நாள். ட்ராவலிங்கில் போச்சுனாக்கா 10 நாள் ஆயிடும். 10 நாள் ஆயிடும். சரி. சரி, இது டிரான்ஸ்போர்ட்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
இப்ப எங்க இருந்து வண்டி ஒரு மணியை நான் அரேஞ்ச் பண்ணி தரேன். அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அரேஞ்ச் பண்ணி சரி சரி ஓகேங்க. நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்களா? தம்பி ஒருத்தன் வந்திருக்கேன். தம்பி கூட வந்திருக்காங்க. தம்பி கூட. விவசாயம் நீங்க அதை விட்டு வேற ஏதாவது பார்த்துட்டு இருக்கீங்களா? ஆட்டோ ஓட்டுறேன், ஆட்டோ டிரைவர். ஓட்டிட்டு இருக்கீங்க. ஸோ அது பார்ட் டைம் அதை பண்ணிட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாம். சரி. யார் யாரெல்லாம் விவசாயம் பார்த்துட்டு இருக்கீங்க? நான், அம்மா, டோட்டல் ஃபேமிலி ஃபேமிலி ஃபேமிலியே பார்த்துட்டு இருக்கீங்க. பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் பால் உற்பத்தி அதிகப்படுத்தணும் அப்படின்ற எண்ணம் அதிகமா இருக்குங்க. இருக்குங்க. இப்போ 2 மாடு வாங்கியிருக்கீங்க. இன்னும் மேலே பார்த்துட்டு எப்படி வாங்கணும். சரி ஓகே. ஏன்னா ஆட்டோவில் வர வருமானம் இதில் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆட்டோவில் வண்டி அது சும்மா ஒரு ஆசை பால் பண்ண இருந்தேன். இல்லை இல்லை உங்களுக்கு அதில் வருமானன்றது தெரியுதுங்களா, இல்லை இதில் பண்ணுறது உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் நல்லதுன்னு படுதுங்களா? இதில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. பால் பண்ண கரெக்டாக மெயின்டைன்ஸ் பண்ணால் கரெக்டாக லாபம் தான். சரி, இதில் சக்ஸஸ் ஆகிட்டீங்கன்னாக்கா அந்த ஆட்டோக்களும் அடுத்தது தான். அடுத்தது தான். இப்போ இது பார்ட் டைமாக இருக்கிறது, நெக்ஸ்ட் அது பார்ட் டைம் ஆகிடும். ஆமாம். சரிங்க ஓகே. நன்றிங்க. சரி ஓகே. ஆல் த பெஸ்ட்.